கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அவரை பற்றியான நல்ல விதமான விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அவரோட கடைசி நேரத்தில் அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி ஒருத்தவங்க இப்போ எமோஷனலாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்களாம். உடல்நிலை சரியில்லாமல் தான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். முந்தின நாள் இரவு எப்பவும் போல வீட்டில் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் மனைவியும் கூட இருந்திருக்காங்களாம். அப்போ திடீர்னு விஜயகாந்த் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி அந்த வேலை செய்யக்கூடிய பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஐயாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உடனடியாக கார்லாம் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்களும் எப்பவும் போல ரெகுலர் செக்கப் தான் போகிறாரு, கண்டிப்பாக காலைல திரும்பி வந்துடுவார், இல்லை 2 3 நாளில் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போயிட்டோம். காலையில் 6 மணிக்கு ஐயா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு வந்துச்சு. அதை கேட்டதுக்கு அப்புறமா எங்களோட இதயமே நொறுங்கி போயிடுச்சு. 8 மணி 9 மணிக்கு அப்புறம் தான் டிவிலலாம் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் வீட்டில் வேலை செய்கிறதால 6-6:30 மணிக்கெலாம் ஐயா இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இடிஞ்சு போய் ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டோம். கேப்டன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எங்களை வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக எங்களை பார்த்ததே கிடையாது. தீபாவளி பொங்கல்னு வந்தால் அவங்க வீட்டில் எவ்வளோக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட அதில் ஓரளவுக்காவது பணம் போட்டு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடை தான் நாங்களும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். சாப்பாடில் சமத்துவம் பார்த்த ஒரே ஆள் கேப்டன் ஐயா தான் அப்படிங்கிற மாதிரியும், அவர் வீட்டில் இத்தனை வருஷங்களாக வேலை பார்த்ததை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு வீட்டில் போய் வேலை செஞ்சாலும் ஐயா வீட்டில் வேலை செஞ்ச மாதிரி வரவே வராது. எங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டம், ஏதாவது பொருள் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது அப்படின்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களோட தேவைகளை 8 வருஷமாக பூர்த்தி பண்ணியிருக்காரு. எங்களோட தேவைகள் மட்டும் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஐயாவோட ஆசையாக இருந்துச்சு. கண்டிப்பாக செக்கப்பாக முடிச்சுட்டு காலையில் நிம்மதியாக திரும்ப வருவார் அப்படின்னு தான் ஆசையாக இருந்தோம். ஆனால் அவர் இறந்து போய் தான் வீட்டுக்கு வருவாருங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வீட்டில் பல வருஷங்களை வேலை செய்யக்கூடிய பெண்மணி ஒருத்தவங்க எமோஷனலாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.